வீட்டில் நடந்த சபை கூடுதலில் கேள்வி நேரத்தில் சகோதரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது 10 கன்னிகைகள் அந்த ஊமையில் தீவட்டி அப்படின்னா எதை குறிக்குது, எண்ணெய் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னு கேட்டாங்க. அந்த வசனத்தை பார்க்கலாம். நம்ம மத்தேயு 25ஆம் அதிகாரம் 25:1. பரலோகராஜம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இப்போ அந்த 10 பேருமே கன்னிகைகள். அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இப்போ புத்தி இல்லாதவர்கள் தீவெட்டிகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போனார்கள் அப்படின்னு பார்க்குறோம். புத்தி உள்ளவர்கள் வந்து தீவெட்டிகளோடு கூட எண்ணெயையும் கொண்டு போனார்கள், அதாவது தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அந்த தீவெட்டி அப்படின்னா என்ன, எண்ணெய் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது தீவெட்டி அப்படிங்கிறது ரட்சிப்பை குறிக்கிறது. எண்ணெய் அப்படிங்கிறது வந்து நாம் செய்யக்கூடிய நீதி, தேவ நீதியை குறிக்குது. அதாவது நம்ம அந்த வசனத்தை இயேசு ராஜா சொன்னபடி அவருடைய வசனத்தின்படி நம்ம செய்கிறதா நீதி. அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே நம்ம செய்கிறதா நீதி. அப்படி அவருடைய வசனத்தின்படி நம்ம அந்த நீதியை செய்தோம் அப்படின்னா அதன் நிமித்தம் அந்த ரட்சிப்பின் ஒளி வந்து நம்ம பிரகாசமாக இருக்குமா. எப்படி ஒரு விளக்கில் வந்து எண்ணெய் இருந்தால் அந்த வெளிச்சம் வந்து நல்லா பிரகாசமாக இருக்குமோ, அதே போல் நாம் செய்யக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்து வசனத்தின்படி நம்ம நடக்கும்போது அதுதான் தேவ நீதி. அதை முடிவு பரியந்தம் அது நம்ம செய்யும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்துவின் ஒளி, அந்த ரட்சிப்பின் ஒளி வந்து பிரகாசமாக இருக்குமா. அது நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். அதாவது நீதி அப்படின்னா நம்ம எதை நல்லா புரிஞ்சுக்கணும். எது நீதி அப்படின்னா மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா மத்தேயு 5:20 பார்த்தா, பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது நியாயப்பிரமாண காலத்தில் இருந்த அந்த வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியிலும் அவங்க நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணவே இல்லை. ஆனாலும் அந்த மாம்சத்தின்படி அவங்க செய்யக்கூடிய அந்த கிரியை இருக்க, அதை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ அது என்ன அப்படின்ட்டு அதே அதிகாரத்தில் அப்படி வரிசையை கொடுக்குறாரு. அதாவது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஸ்பிட் பண்ணி காமிக்கிறார். அதாவது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்டது. அந்த நியாயப்பிரமாண கிரியைக்கு உட்பட்ட, அந்த நியாயப்பிரமாண காலத்துக்கு உட்பட்டு இருக்கிற அந்த இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்டது. அதான் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். அங்கே கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதை விட தேவ நீதி என்ன அப்படின்னா சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிக்கக்கூடாதான். அங்கே கொலை செய்தாதான் பாவம், ஆனால் இங்கே சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிச்சாலே அது பாவமா. அதாவது அடுத்து சகோதரனை மூடனேன்னு சொன்னால் அது நரகத்துக்கு அது சமமா. ஸோ இதே போல் அந்த அதிகாரம் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அப்படி ஸ்பிட் பண்ணி கொடுத்துருப்பாரு. பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது இந்த நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிற அந்த வசனம் இருக்குல்ல, இயேசு ராஜா சொன்ன வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறதா நீதி. இந்த நீதியை முடிவு பரியந்து நம்ம செய்யும்போது நம்ம ரட்சிக்கப்படுவோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்துவின் ஒளி, அந்த ரட்சிப்பின் ஒளி வந்து பிரகாசம் அடையும். ஸோ அப்படி அது வந்து நம்ம அந்த நீதியை செய்ய தான் அந்த ரட்சிப்பின் ஒளி பிரகாசமாக இருக்கும், நம்ம வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறோம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த 10 கன்னிகைகள் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த 10 பேருமே ஞானஸ்நானத்தை எடுத்திருக்காங்க. அதாவது மனம் திரும்பி தண்ணீரில் மூழ்கி அந்த ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. ஆனால் அவர்கள் வந்து அந்த தேவனுடைய நீதியை செய்யலை, அதாவது தேவனுடைய சித்தத்தை செய்யலை. அதாவது